அனைவருக்கும் வணக்கம். சார் தெரிய மாட்டேங்குது சார். நான் ஒரு தேயிலை கொட்டை. 1983ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழின அழிப்பை தொடர்ந்து நாம் யாழ்ப்பாணம் நோக்கி செல்கிறோம். இதனால் யாழ்ப்பாணத்தில் சில காலம் மட்டும் அங்கு ஒரு பாடசாலையை கற்றேன். ஒரு நாள் நான் புதிய மாணவனாக வளமைப்பு பின்வாங்கில் இருந்தேன். ஆசிரியர் வந்து படிப்பித்துக் கொண்டுதான் எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது அங்கிருந்து கத்தினேன், தெரிய மாட்டேங்குது சார் கத்தினேன். அன்றிலிருந்து எனக்கான பட்ட பெயர் தெரிய மாட்டேங்குது. இப்பொழுதும் என்னை வந்து அப்படித்தான் அடையாளப்படுத்தி மற்றவர்களுக்கு அறிவுப்படுத்துவார்கள் அந்த சக மாணவர்கள். யாழ்ப்பாணத்து ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்த போது அந்த அளவுக்கு எனக்குள் மலையகம் வந்து ஊறி இருக்கின்றது சொல்லலாம். அதாவது மலையகம் தொடர்பாக உரையாடுவதாயில் எனது கடந்த கால அனுபவத்தின் ஊடாக உரையாடுவதே சிறப்பாக இருக்கும். ஏனெனில் எனது சிறு வயது முதல் நான் மலையகத்திலே கழித்து 1983ஆம் ஆண்டு வரை, அதாவது எனது 16வது வயது வரை நான் வளர்ந்து கற்ற வாழ்ந்த இடம் மலையகம். என் சிறுவயது நினைவுகள் இப்பிரதேசத்துடன் மட்டுமே உள்ளது. என் உள்ளார்ந்த உணவும் மலையகம் அடையாளத்துடைய நெருக்கமாக இருக்கின்றது. ஏனெனில் 1987ஆம் ஆண்டு அட்வான்ஸ் உயர்தர பயிற்சி எடுத்தவுடன் மீண்டும் முழுநேர அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கில் நான் விரும்பினேன். அப்பொழுது ஈரோஸ் பாலகுமார் அவர்களின் ஒரு நேர்காணல் ஒன்று ஈழ்நாடு பத்திரிகையில் வந்திருந்தது. அதில் நாம் வடக்கு கிழக்கை தற்சமய போராட்டத்தை நிறுத்தினாலும் எமது போராட்டம் மலையகத்தில் தொடரும் என்ற தலைப்பில் பத்திரிகை செய்தி வந்திருந்தது. எனது உள்ளுணர்விலும் புரிதலிலும் இலங்கையில் மலைய மக்களே மிகவும் மிகவும் வறுமை கோட்டுக்குள் வாழ்கின்றவர்கள், பயங்கரமாக சுரண்டப்படுகின்றவர்கள், ஒழுங்கான வாழ்விடம் இல்லாமல் இருக்கின்றனர். இவ்வாறான பல அடக்குமுறைகளை கடந்த 200 வருடங்களாக எதிர்கொள்கின்றார்கள். அது வடக்கு கிழக்கு வேறு விதமான அடக்குமுறைகள் இருந்தாலும் மலையகத்தில் தான் போராட்டம் ஆரம்பித்திருக்க வேண்டும். இந்த உணர்வுடன் நான் போய் ஈரோஸில் சேர்ந்தேன். இவ்வாறான எனது பின்னணியும் இந்த நூல் அறிமுக நிகழ்வில் என்னை பேச அழைத்தமைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த வகையில் இந்த நிகழ்வில் பேசுவதற்கு ஓரளவு நான் பொருத்தமான உணர்கின்றேன். ஆகவே மலையக பெண் எழுத்தாளர்களின் கதைகளை தொகுத்து ஊடர் வெளியிட்ட மலையகா என்ற இந்த நூலின் அறிமுக நிகழ்வில் எனது பார்வையை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு தேடல் நண்பர்களுக்கும் நன்றி, இதை வெளியிட்ட ஊடகருக்கும் நன்றி. இந்த நிகழ்வில் உரையாற்றுவதற்கு எனக்கு மகிழ்ச்சி ஆயினும் அதில் ஒரு முரணும் உள்ளது. அதாவது நான் மலையகத்தில் நான் வாழ்ந்த போதும் அங்குள்ள பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இல்லாட்டி மலையக நண்பர்களுக்கும் நான் ஒரு பணங்கொட்டை. அது யாழ்ப்பாணத்தில் நான் பிறந்திருந்தாலும் எனது பிறந்த இடம் கலவட்டி ஆயினும் அது நான் வளர்ந்த இடம் இல்லை. மேலும் நான் மலையகத்தில் வாழ்ந்த போதும், நான் தேயிலை தோட்டங்களில் வாழ்ந்த விடவும், நான் வறுமையில் வாழ்ந்திருந்தாலும் கூட நான் பிறந்த இடமும் நமது மத்திய தர வர்க்கம் அளித்த சலுகைகளும் அதிகாரங்களும் எனது தந்தையின் தொழிலும் எனக்கு ஒரு சமூக நிலையையும் எனக்கு ஒரு அதிகாரத்தையும் சலுகைகளையும் தந்திருந்தது. ஆகவே என்னை மலையகத்தைச் சேர்ந்தவன் என நான் வந்து அடையாளப்படுத்தலாமோ தெரியாது. இந்த முரண்பாடுகளுடன் இந்த பிரஜையை கவனத்தில் கொண்டு ஒடுக்கப்பட்ட மலையக தமிழ் மக்களுடன், குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களுடன் உணர்வு தோழர்களுடன் நின்று பிரஜையுடன் அவர்களுக்கு வந்து நான் ஆதரவளிக்கலாம் என்று நம்புகிறேன். இந்த நூலை பொறுத்தவரை குறிப்பாக மலையக தமிழ் பெண்களுடன் உணர்வு தோழமையுடன் நின்று எனது பார்வையை பிரஜைபூர்வமாக நான் முன்வைக்க முயற்சிக்கின்றேன். இந்த நூலை முழுமையாக நான் ஒரு தரம் வாசித்து முடித்து விட்டேன். எனது நண்பிகள் அனைவர்களும் இந்த நூலில் உள்ள கதைகள் பலவற்றை சொல்லி இருக்கிறார்கள். நான் ஆகவே ஒவ்வொரு கதைக்காக நான் போக மாட்டேன், நேரமும் நேரம் இருக்கின்றது. நான் வளமையாக அரிதாக வாசிக்கும் ஒருவர். ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நூல்களை முழுமையாக வாசிப்பதற்கான உந்துதலை தருகின்றனர். இதற்காக தேட நண்பர்களுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த நூலை வாசிக்கும் போது தொடர்ச்சியாக எனது நினைவுகள் அந்த காலத்துக்கு செல்வதையும்
எனது கடந்த கால வாழ்க்கை அனுபவங்களையும் அதன் அதன் உணர்வுகளையும் மீள நினைப்பது தவிர்க்க முடியாதது என கருதுகிறேன். அதாவது முதலாவது, மலைய மக்களின் குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களின் வாழ்விடம் தொடர்பான ஒரு பார்வையை பெற்றிருப்பது அவர்களின் பல பிரச்சனைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு வழிவகுக்கும். அதாவது பிரதானமாக அது மத்திய மாகாணம் தான் மலையகத்தின் மையம். மத்திய மாகாணத்தின் எல்லைகளில் இணைந்திருக்கும் பல மாகாணங்களில், அதாவது மத்திய மாகாணத்திலிருந்து ஊவா மாகாணம், அங்கே சப்ரமா, அந்த அந்த எல்லை மாகாணங்களில் அதன் எல்லை பகுதிகளும், அதாவது மலையகத்தின் மத்திய மாகாணம் இணைந்திருக்கிற பகுதிகள், அந்த எல்லைகளில் இருக்கும் பிரதான நகரங்களில் அந்த மாகாணங்களில் பிரதான நகரங்களில் பல்லின மக்களும் மதங்களைச் சேர்ந்தவர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் இந்த மாகாணங்களில் உள்ள தேயிலை தோட்டங்களில் தமிழ் தொழிலாளர்களின் வாழ்விடங்கள், லயங்கள், தோட்டங்கள், அந்த தோட்டங்களால் வாழும் லயங்கள் வந்து இந்த முக்கியமான நகரங்களை இணைக்கிற இடங்கள் இருக்குத்தானே, அதன் பிரதான வீதிகளில் இருந்து உள்நோக்கியே இருக்கும். நீங்கள் பிரதான வீதியிலிருந்து லயங்களை பார்க்க முடியாது. இதில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் மலையத்தை சேர்ந்து ஆக்கள் நிற்கிறோம். ஆனால் பெரும்பாலான ஆக்கள் வந்து யாழ்ப்பாணம் வருவது கிழக்கு பதிவாக இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் மலையத்துக்கு சென்று நீங்கள் லயங்களை வாழ்ந்திருக்கிறீங்களோ தெரியாது. கட்டாயமாக நீங்கள் வந்து இலங்கைக்கு போனேனும் போகாதாக்கள் நிச்சயமாக வந்து ஒரு நாள் 2 நாள் போய் அந்த லயங்களில் வாழ்ந்து பார்த்தால் நாங்கள் இங்கே பேசுறதை விட இன்னும் கூட நீங்கள் வந்து அனுபவங்களையும் புரிதலையும் பெற்றுக்கொள்ளுங்கள் நான் நம்புகிறேன். பெரும்பாலும் மேலும் இந்த தோட்டங்களில் உள்ள லயங்களில் வாழ்பவர்கள் பெரும்பாலும் தமிழர்கள், பெரும்பாலும் இந்து கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்தவர்கள். மிக மிக அரிதாக முஸ்லிம் குடும்பங்களை 1-2 பேர் மட்டுமே இந்த தோட்டங்களில் வாழ்வார்கள். இந்த விவரங்களை தொடர்பாக சரியான ஆய்வுகள் எனக்கு தெரியாது. அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய தேவை உள்ளது. இந்த லயங்களில் வாழ்கின்ற தமிழர்கள் எல்லோருமே தேயிலை பிடுங்கும், தேயிலை கல்களை பராமரிப்பது போன்ற வேலை செய்வார்கள். தேயிலை தோட்ட அலுவலகங்களில் வேலை செய்பவர்களுக்கு அவர்களுக்கு தனித்தனி பங்களா இருக்கும். ஆக தேயிலை தோட்டங்கள், இந்த தேயிலை பிடுங்குறது, இல்லாட்டி கவாத்து வெட்டுறது, அதை பராமரிக்கிறார்கள் தான் லயங்களில் வாழ்க்கை. ஆனால் அதுக்கான அலுவலகம் இருக்கும் தானே. அதில் சின்ன சின்ன கிளாக்ல இருந்து கணக்கால துறைக்கிறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு அவையில பதவி கேட்க பங்களாக்கள் இருக்கும். சின்ன சின்ன பங்களா, பெரிய பங்களா இருக்கும். அவை அதில் வாழும். ஆனால் அங்குள்ள அவையிட பிள்ளைகள் வந்து இந்த பள்ளிக்கூடங்களில், அதாவது தோட்டத்து பள்ளிக்கூடங்கள் போக மாட்டோம். அவையெல்லாம் நகரத்து பள்ளிக்கூடம் தான் போகணும். ஏன்னா அவைட்டெல்லாம் காசு இருக்கு, வசதி இருக்கும், போகணும். பெரும்பாலும் தோட்டத்து பிள்ளைகள் வந்து அந்த தோட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பினோம். இவர்கள் குழந்தைகள் பெரும்பாலும் நகர பழகுகள் கற்பால் மாகாணங்களில் அது எல்லைப்புற தோட்டங்களுக்கு சரி. அடுத்தது வந்து இதுகள் எல்லைப்புற மாகாணங்களுக்கு எல்லைப்புற தோட்டங்களில் குறிப்பாக ரப்பர், கோப்பி பயிற்சிகளில் ஈடுபடுகின்ற ஒரு நிலைமை வேறு. இதில் வந்து குறிப்பிட்ட அளவு சிங்கள மக்களின் பங்கு பெற்றுகிறார்கள். இப்பகுதியில் வாழ்ந்த தமிழ் தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு தமிழ் கற்பதற்கு வசதி இல்லை. அவர்கள் பெரும்பாலான இப்ப கன இடங்களில் வந்து சிங்களத்தை தான் அவர்கள் சிங்களவர்களாக மாறிக்கொண்டிருக்கார். சிந்தனைகளும் நாளாந்த வாழ்க்கையும் சிங்கள மொழியில் நடக்கிறது. அப்படி கன்னட இடங்களில் இருக்கின்றது. 1983க்கு முன்பு இத்தோட்டங்களிலும் லயங்களிலும் பங்களாக்களிலும் தேயிலை தொழிற்சாலைகளிலும் கோயில்களிலும் ஆலயங்களும் சிறு பாடசாலைகள் மட்டுமே இருந்தன. மது அருந்துவதற்கு நகரங்களுக்கு வர வேண்டும். 90களின் ஆரம்பத்தில் நான் வந்து சரிகளில் வேலை செய்த போது, அது சில விடயங்கள் தொடர்பாக கற்று எழுதுவதற்கு விவரம் சேர்க்க சென்ற போது தோட்டங்களுக்குள் போலீஸ் நிலையங்கள் வந்துவிட்டது. அதாவது புதிதாக முளைத்திருந்தன. தோட்ட தொழிலாளர்களின் காவல்துறை வந்து நேரடி கண்காணிப்புக்குள் இருந்தார்கள். அது தோட்ட தொழிலாளர்கள். பிறகு நான் வந்து 2012ஆம் ஆண்டு மலையகம் சென்ற போது ஒவ்வொரு தோட்டங்களுக்குள்ளும் சாராய கடைகள் முளைவிட்டிருந்தன. இதெல்லாம் முன்பு இருக்கவில்லை. ஏற்கனவே குறைந்த ஊதியம் பெற்று ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் சாராய கடைகள் ஏற்கனவே குறைந்த ஊதியம் பெற்று வறுமையில் வாழ்பவர்களை மேலும் வந்து குடுக்கி அடிமையாக்கி மேலும் வறுமை கோட்டுக்குள் தள்ளுகின்ற செயற்பாடுகள் இவை. இது எந்த வகையிலும் மதுவுக்கு எதிரான கருத்து அல்ல. ஆனால் மதுவை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர்களின் குடும்பங்களின் நிலை மிகவும் மோசமாக இருக்கும். இந்த நூலில் உள்ள பெரும்பாலான கதைகள் இவர்கள் எல்லோரும் சொன்னது போல் எப்படி ஒரு வீட்டு தலைவர் வந்து குடிக்கு அடிமையாகி அதனால் இந்த குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையில் கூறுகின்ற கதைகள். இதனால் எவ்வாறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்பதை
எனது சிறுவயதிலிருந்து நான் அனுபவத்தில் அறிந்தவர். அந்த வகையில் இந்த கதைகளையும் அது வெளிப்படுத்தும் வேதனைகளையும் வலிகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பார்வையில் கடந்த 50 வருடங்களாக எனது சொந்த பார்வையில் தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்ற லயங்கள் அவர்களின் வாழ்க்கையிலும் எந்த மாற்றத்தை நான் காணவில்லை. 200 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட அதே மண்குடிசை லயங்கள், ஒழுங்காக சாப்பிடவோ உடுக்கவோ வாழவோ போதாத சம்பளம். அதிலும் எங்களுக்கு முன்பெல்லாம் பாடசாலைக்கு போறதுக்கு வெள்ளையோட தருவார்கள். சுமார் அதை இலவசமாக இலவச நூல்கள் தருவது போல இலவச விலைகளும் தருவார்கள். அப்போ அது தந்து சென்றாலும் இப்போ நாங்கள் வெள்ளை உடை தான் போகணும் பாடசாலைக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் இந்த தோட்டங்கள் இருக்கிற ஆக்களுக்கு இப்போ 2-3 பள்ளிகள் சொன்னால் அதுக்கு ஒவ்வொரு சட்டை இருக்கும். எல்லாரும் போக இல்லாது. அவர் சில நாளைக்கு ஒரு பிள்ளை போவோம், 2 நாளைக்கு ஒரு பிள்ளை போவோம், அப்புறம் மற்ற நாளைக்கு அந்த உடுப்பு எடுத்துக்கொண்டு அந்த சப்பாத்தையும் போட்டுக்கொண்டு மற்ற பிள்ளை போவோம், இவர் வீட்டில் இருப்பார். அவர் இப்படி புது உடுப்புகள் வர்ற நேரம் என்ன செய்வார்னு சொன்னால், அப்பா குடிகார இருந்தான்னு சொன்னால் அதை கொண்டு வித்து விடுவார். வித்து விட்டா இந்த பிள்ளை என்ன வரும், அம்மா சந்தோஷமா வரும், அம்மா நான் நாளைக்கு புது உடுப்பு கொடுத்துட்டு போலாங்கன்னு சொன்னால் வீட்டில் உடுப்பு இருக்காது. ஏன்னா அப்பா செத்து அதுக்குள்ள கடன்காரன் நிற்பான். இவர் 50 ரூபா கடன் வாங்கிட்டார், நீங்க அடுத்த முறை வர்ற புது உடுப்பையும் வச்சிருங்கோ, அதுக்கு தைக்காதீங்கோ எனக்கு தானே. ஆனால் அப்பா அதுக்கும் சேர்த்து வாங்கிட்டா கடன். அப்ப அது இப்ப மட்டும் இல்லை, எதிர்காலத்துக்குமே இப்பவே பிரச்சனை உருவாக்கிடுவார். அப்படியான ஒரு நிலைமைகள் தான் மலையகத்தில் இருக்குது. இவ்வாறான சூழ்நிலையில் வாழ்கின்றவர்கள் எப்படி வாழலாம், இல்லாட்டி கல்வி கற்கலாம்? அந்த காலங்களில் தோட்ட பாடசாலையில் கல்வி கற்பிக்கின்ற பெரும்பான்மையான ஆசிரியர்களின் பொறுப்புடன் அக்கறையுடன் கற்பிப்பதில்லை. ஆகவே குடும்ப வறுமை காரணமாகவும் பெரும்பான்மையான சிறுவர்கள் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புடன் தமது கல்வியை நிறுத்திவிட்டார்கள். அதை என்னோட படித்த எத்தனையோ நண்பர்களுக்கு எனக்கு தெரியும். அப்படித்தான் அதுக்கப்புறம் வேற காண கிடைக்காது. எங்களுக்கும் அக்கறை இல்லை, நாங்கள் சிறுவர்கள், அப்போ தெரியாது. ஆனால் இப்போ நெச்ச பார்க்க நேரம் தெரியும் எத்தனை பேர் அப்படி விட்டுட்டு போயிருக்கணும்னு சொல்லி. இதையும் மீறி தமது குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என விரும்பும் பெற்றோர்களும் ஆர்வமுள்ள மாணவர்களும் அருகிலுள்ள நேரங்களில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு பல்வேறு கடினங்களையும் சிரமங்களையும் எதிர்கொண்டு அக்கறையுடன் வருவார்கள். இப்படி வருபவர்களின் 1-2 பேர் தான் உயர்தரம் கற்பதற்கு தகுதி பெறுவார்கள். பல நேரங்களில் இவர்களின் பசி இவர்களை வென்றுவிடும். அது பசிக்கும் போது படிக்க முடியுமா? எல்லோரும் முழு சமூகமும், உதாரணமாக எங்களுடைய முள்ளிவாய்க்கால் காலங்களையாவது சரி, இல்லாட்டி இப்போது காசா போன்ற இடங்களும் சரி, எல்லோரும் பசி இருக்கிற போது அது ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தினாலும் அது எல்லாருக்குமானது, பொதுவானது, அது கூட்டுணர்வானது. அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரோடு சப்போர்ட்டாக இருப்போம், ஆதரவாக இருப்போம். ஆனால் பக்கத்து வீட்டில் நல்ல வாசனையோட சமைக்கும் பொழுது நான் பசியோட இருப்பது, அந்த உணர்வு இருக்கல்லோ, அது மிகவும் வேதியான வழி. அப்படியான மலையகத்தில் அந்த நிலைமைகள் மிகவும் கூட. இந்த மாணவர்களுக்கு 1 அல்லது 2 வெள்ளையாளர் மட்டும் இருக்கிறத நான் கழிச்சிட்டேன். அடுத்த முக்கியமான பிரச்சனை, இப்ப இதையெல்லாம் கடந்து இவர்கள் வீதிக்கு வந்தால், இப்ப வாகனம் இருக்காதோ, அந்த வீதிக்கு வந்தால் வாகனம் வராது. அது பல மலையக மாணவர்கள் நீண்ட தூரங்கள் நடந்தே பிரதான வீதிக்கு வந்து போக்குவரத்து வாகனங்களை பிடிக்க வேண்டும். வாகனங்கள் இல்லாமல் கல்வி மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, இவர்களுக்கு மரணங்களும் ஏற்படுகின்றன. அதாவது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டார்கள், ஏதாவது பிரச்சனை நடந்து சொன்னால் அங்களோட தோட்டத்தில் உள்ள மக்களை ஆஸ்பத்திரிக்கோ இல்லாட்டி இதுக்கோ உடனடியாக கொண்டு போயிடாது. ஏன்னா அதுக்கு வாகனங்கள் வேற எங்கேயும் வரணும், இல்லாட்டி தோட்டத்து துறைமார்கள் இருந்து வரணும். அந்த பார்த்து பழி வாங்குவார்கள். இவர்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்துதான் ஏற்கனவே நிர்வாகிகளும் கலைத்திருத்தார்கள். பற்றி இந்த பிரச்சனை தொடர்ச்சியான பிரச்சனை இன்று வரை நடைபெறுகின்றது. மலையகத்தில் வாழ்ந்த போது மற்றது இந்த பீலியை பற்றி ஒன்று இருக்குது. இந்த நூலில் அதை பற்றி அந்த பீலி எவ்வளவு அழகானது, நல்ல உணர்வுபூர்வமானதை பற்றி நல்ல அழகாக எழுதியிருந்தார். அதை பார்க்க ஆசையாகத்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வாழ்ந்த போது பீலி அவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லை. பெரும்பாலும் மலையகத்தில் வாழ்ற நேரம்
அதாவது வந்து சாதாரண வீடுகளில் வந்து தண்ணி வராது, நீங்கள் தண்ணிக்கு வெளியில் தான் போகணும். அப்போ நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் போய் குளிக்கலாம். அப்படி குளிக்கலன்னு சொன்னால் தூரத்துக்கு ஒரு 2 மைல் 3 மைல் நடந்து போகணும். போனால் இப்படி பீச்சுக்கு தான் போவோம். அதுவும் காலையில் வெள்ளன போகணும், சாப்பிடாம போகணும். சாப்பிடாம போனோம்னு சொன்னால் அந்த குளிர் தண்ணியில் நீங்கள் காலையில் வெள்ளன 8-9 மணிக்கு வந்து அந்த பனி மூட்டத்தில் வந்து குளிக்கலன்னு சொன்னால் அது இன்பமான ஒரு உணர்வு இல்லை, அது மிகவும் ஒரு துக்கமான உறவு. போகும் அம்மாட்டையும் பாட்டு அடி வாங்கி தான் அது வந்து குளிப்போம். அதுக்குள்ளேயும் வந்து அப்படியான இடத்துக்கு எங்களோட பாடசாலை ஆசிரியர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் அவர் கோழி முட்டு கொடுப்பார், அப்பாவுக்கு இவர் படிக்கிறாரு இல்லை அது இல்லை, அப்புறம் அதுக்கும் அடி வாங்கணும். ஒரு பக்கம் குளிரில் நாங்கள் கஷ்டப்பட அப்புறம் அப்பாட்ட அதுக்கும் அடி வாங்கணும். அப்படியெல்லாம் அனுபவங்கள் இருக்கிறது. அது சந்தோஷமான விஷயம். கூலியை வந்து பீலி வந்து அழகாகத்தான் இருக்கும் பார்க்க. அதனால் வந்து காலையில் வந்து குளிக்கிறது வந்து அவ்வளவு சந்தோஷமானது இல்லை. மத்தியம் நல்ல வெயில் காலங்களில் ஒரு வந்து குளித்தா நல்லா இருக்கும். நீங்கள் போய் அனுபவித்து பாருங்க நாளைக்கு. இப்படியான நேரத்தில் பாருங்க, யோசிச்சு பாருங்க, இவ்வளவு குளிரில் அந்த காலையில் வெள்ளன பணிகிற நேரம் இந்த பெரும்பாலும் பெண்கள் தான் வெள்ளன போகணும். எல்லாரும் அந்த உடுப்பலை கட்டிக்கொண்டு, பெரிய நல்ல உடுப்பலை இல்லை, வந்து ரப்பர் உடுப்பல் தான் கட்டிக்கொண்டு போவார்கள் வந்து அந்த அட்டைகள் வராமல் இருக்கிறதுக்கு. அந்த குளிரில் போயிட்டு அந்த காலையில் வெள்ளன போகணும் வேலைக்காரர்கள். காலையில் 7 மணிக்கு போகணும், நிற்கணும் அங்கே 7 மணிக்கு. அதுக்கு முதல் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து இதெல்லாம் செய்து 5 மணிக்கு எழும்பி போட்டு எப்பவும் பழமையை போல இப்போவும் எங்களை மனுஷன்மாரை வந்து பின்னித்தான் எழும்புவார்கள். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மனுஷன்மார் தான் முதல்ல எல்லாருமே எழும்பி எல்லாம் செய்து போட்டு அதையும் எழுப்பி பிள்ளைகளை எழுப்பி வலிக்கிட்டு போக, அது ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் வந்து என்ன துறைமாறாளோட பிரச்சனை, அந்த நிர்வாக பிரச்சனை, அதுக்குள்ள அப்புறம் இந்த வீட்டு பிரச்சனை, இதையெல்லாம் சமாளித்துத்தான் அவர்கள் வாழ்கின்றார்கள். 2010ஆம் ஆண்டு மலையம் சென்ற போது அதன் வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி விட்டேன். நான் அங்கு கல்வி கற்ற காலங்களில் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் வந்து வடபகுதி, குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று மலை ஆசிரியர்கள் வந்து நிறைந்து போய் இருப்பது மட்டுமல்ல, பலர் சமூக அக்கறையுடன் அந்த மலையகத்தை கல்வி ரீதியாக முன்னேற்றுவதற்கு தன்னலமற்று பங்களிக்கின்றார்கள். அதுவே எனது மகிழ்ச்சிக்கான காரணம். அதை குறிப்பாக வந்து எட்டியாந்தோட்டை கந்தோளையா பற்றி வந்து சொன்னா, அதில் வந்து அதன் அதிபர் வந்து கருணாகரன் தலைமையில் மிக முக்கியமான வேலைகளை வந்து செய்கின்றார்கள். அதை 2012ஆம் ஆண்டு கூட பல பேர் வந்து ஒரு 20 பேருக்கு மேற்பட்டவர்களும் பல்கலைக்கழகம் சென்றிருக்கிறார்கள். அதுக்கு வந்து பார்த்திபன் தலைமையில் வந்து உதவி நண்பர்கள் ஏற்க நிர்வாகம் மாதிரி அவர்களின் ஒரு முன்முயற்சி இவ்வளவு சாத்தியப்படுத்தி இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். இப்படி அவர்கள் செய்ய இப்படி ஒரு வழிகாட்டி ஏழுமுன்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் வந்து இப்படியான பல பேர் முன் வந்தால் மலையத்தில் உள்ள பின்தங்கிய வந்துக்கான பாடசாலைகளை வந்து நாங்கள் முன்னேற்றலாம். கந்தோளையா வந்து ஒரு மிகவும் பின்தங்கிய, நான் முதல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மத்திய மாகாணத்துக்கும் மற்ற மாநிலத்துக்கும் இடைப்பட்ட சிங்கள கிராமங்களால் சூழப்பட்ட ஒரு தனி தமிழ் கிராமம். அதில் இந்த கந்தோளையா மட்டும்தான் இருக்கின்றது. அதே போல இப்பொழுது இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க ஈக்கல்வி நிறுவனங்களும் வந்து இவர்களுக்கு அப்படியான ஆதரவு செய்கின்றார்கள். இதே போல வந்து கருணாகரன் மாதிரி இப்போ பத்தனையில் இருக்க ஸ்ரீபாத கல்லூரி ஆசிரியர், இப்போ உபதிபதியாக இருக்கிற மத்தியூ, மற்ற மோகந்தலால் இருக்கிற பொன் பிரபாகரன் போன்றவர்களும் மிக நல்ல சேவைகள் செய்கின்றார்கள். இவ்வாறான எனது அனுபவத்தின் பின்னணியில் வைத்து இக்கதைகளை சமூக அரசியல் பார்வைக்கூடாக அனுபவத்தை பொருத்தமானது. ஆனால் இந்த அறிமுக நிலையில் இந்த நூல் தொடர்பான விமர்சனத்தை தவிர்க்கிறேன். நான் ஒரு இலக்கியவாதி இல்லை. எங்களுடைய இலக்கியவாதிகள் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வாசிக்கின்ற நண்பர்கள் பெறவர் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நூலை வாசித்து இதன் இலக்கிய தரம் இதுகளை பற்றி அவர்கள் எழுதுவது நல்லதென்று நம்புகின்றேன். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, கடைசியாக ஒரு முக்கிய இது வந்து பேரதான பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தற்போது வந்து கலாநிதி பற்ற ஆய்வு செய்கின்ற MM ஜெயசீலன் அவர்கள் வந்து மலையக இலக்கிய வரலாறு இரண்டையும் இணைத்து சிறப்பான விமர்சன உரையை ஒன்றை வந்து எழுதியுள்ளார். இதில் வந்து 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து மலைய மக்களின் வந்து அடையாளம், மற்றது வந்து மலைய மக்களின் வாழ் பிரதேசம். இப்பொழுது இந்த மலையம் 200க்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. வந்து மலையகத்தின் அடையாளம் என்னன்றது வந்து உண்மையாக வந்து இப்போ சில பேர் வந்து அவர்கள் இந்தியா வம்சாவளி என்று சொல்லி அடையாளப்படுத்த கொள்கிறார்கள் வந்து. ஆனால் நான் நேற்று வந்து அது மலைய மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதாவது மலையக மக்கள் என்றது வந்து ஒரு அரசியல் அடையாளம். ஆனால் இருப்பினும் தங்களுடைய அடையாளம் என்ன என்பதை அவர்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால்
இதில் ஒரு கவனமாக இருக்கணும். இந்த பிராந்திய அரசியலுக்குள் அவர்களை மீண்டும் சிக்க வைத்து இன்னும் பிரச்சனைகளுக்கு மாற்றப்படாமல் இந்த அரசியல் தலைவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இவர் வந்து ஜெயசீலன் அவர்கள் வந்து இன்னொரு பிரச்சனை முக்கியத்தில் இதில் வந்து முஸ்லீம் பெண் எழுத்தாளர்கள் வந்து இந்த கதையில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். நான் வந்து அதுக்கு வந்து எப்படி அவர்கள் மலையகத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லி அதற்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அதாவது மலையகம் என்றது வந்து ஒன்று வந்து நகரங்களுக்காக ஆனது, மற்றது வந்து தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்ற லயங்கள். இந்த நகரங்களில் வந்து எல்லா விதமான மக்களும் வாழ்கின்றார்கள். அதில் முஸ்லீம் சிங்களவர்களும் வாழ்கின்றார்கள். அதாவது மத்திய அதாவது வந்து அட்டண்டி கோயா தாலாக்கள் அப்படியான இடங்களில் தான் பெரும்பாலும் தமிழர்கள் அது தமிழ் மனம் வீசுகிற ஒரு இடமாக இருக்கும். ஆனால் அதில் வந்து டவுனில் வந்து எல்லா நகரங்கள் எல்லாம் வந்து எல்லா விதமான மக்களும் வாழ்றாங்க. ஆனால் நீங்கள் கம்பளை நாவலப்பட்டி இன்னும் கொஞ்சம் இதுகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் கம்பளை நாவலப்பட்டியில் முஸ்லீம் மக்கள் வந்து அதிகம் வாழ்றாங்க. ஆனால் அதுவும் வந்து மலையகத்தை சேர்ந்தவர்கள் இடம்தான். அப்போ அங்கே உள்ள பெண்கள் வெளியினாலும் வந்து அந்த மலைய இதுதான். ஆனால் அதுக்குள்ள வந்து நாங்கள் வந்து தோட்ட தொழிலாளர் இதை வந்து எதிர்பார்க்கல. அப்படின்னு சொன்னால் இதுக்கான பேரை நாங்கள் மாற்றிருக்கணும், தோட்ட தொழில் பெண்களின் என்று மாற்றியிருந்தால் பரவாயில்ல. அப்போ அந்த பிரச்சனை ஒன்று இருக்கா, அதை நாங்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். வந்து யார் மலையகம் வந்து அடையாளப்படுத்துறது என்று சொல்லி இப்போ நேரம் போனனால நான் வந்து கடைசியாக முடிச்சு விடுறேன். முக்கியமான விஷயம் வந்து அதாவது பிரேமதாசா வந்து 80கள் ஆரம்பத்தில் உருவாக்கிய 2000 ஆண்டில் வந்து அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தில் நான் அறிந்த வகையில் எந்த ஒரு திட்டத்திலும் வந்து மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர் வந்து வழங்கவில்லை. மலைய மத்திய மாநிலத்தில் கட்டப்பட்ட இவ்வாறான வீட்டு திட்டங்கள் பெரும்பாலும் சிங்கள மக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன. அடுத்த தேர்தலில் மலையகத்திலிருந்து தெரிவு செய்யப்படும் நாங்கள் இந்த உண்மையாக வந்து இப்பொழுது எல்லாருக்கும் மலையத்தில் வந்து வீடு வேணும்னு சொல்லினோம். ஆனால் இப்போ கூட அதாவது இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு வந்து தலைவர்கள் கூட அதை கதைக்கிறார்கள். ஆனால் அது வந்து உறுதியாக எந்த இதுவும் இல்லை. இப்பொழுதும் நான் ஏற்கனவே சொன்னபடி 2020 வருடத்துக்கு முதல் கட்டப்பட்ட வீடுகள் தான் இருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்களும் இங்கிருந்து சரியான ஒரு குரலை கொடுத்து ஒன்றுபட்டு அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்களுக்கு காணியும் வீடும் வழங்குவதற்கான ஒரு இதை செய்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு மிக பெரிய மாற்றத்தை இந்த மலையகத்தில் நாங்கள் ஏற்படுத்தலாம் என்று நான் நம்புகின்றேன். அதில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.